ஹாய், வெல்கம் டு நாமும் நலன். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல்ஸ்ல நான் சூப்பரான டிஷ் பண்ணியிருக்கேன். இது திண்டுக்கல் மட்டன் பிரியாணி. இது என் ஹஸ்பண்டோட ஸ்பெஷல் ரெசிபி. நாங்க திண்டுக்கல்ல தான் வந்திருக்கோம். நான் எத்தனையோ திண்டுக்கல் பிரியாணி சாப்பிட்டிருக்கேன். பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெசிபிஸ் யூ வில் எவர் மேக். வாங்க பண்ணி முடிச்சாச்சு. நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஆக்சுவல் ரெசிபியை நான் உங்களுக்கு குவான்டிட்டி வைஸ் அண்ட் மெஷர்மெண்ட் வைஸ் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா இட் வில் பி அப்சல்யூட்லி டெலிஷியஸ். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்க. தேங்க்யூ. இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இது 1 கிலோ சீரக சம்பா அரிசி. இது நல்லா கழுவி 1 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். 1 கிலோ மட்டன். இதை 5 விசில் குக்கர்ல விட்டு ஸ்டாக் தனியா மட்டன் தனியா எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஸ்டாக்கை நம்ம லேட்டரா யூஸ் பண்ணிக்கலாம். 1 கொத்து புதினா, 1 கொத்து மல்லி, 1 எலுமிச்சம்பழம் புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். 4 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 5 கிராம்பு, 100 கிராம் பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். 200 கிராம் சின்ன வெங்காயம், 4 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 ஸ்பூன் மிளகாய் தூள். இது பட்டை கிராம் மசாலா. இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3ஐயும் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இல்லை 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது போக தேவையான அளவு உப்பு, 200 கிராம் நெய். இதில் 100 கிராம் நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். மிச்சம் 100 கிராம் தம் உடைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ வெங்காயத்தை தனியாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மிக்சியில் பச்சை மிளகா, மல்லி, புதினா இது 3ஐயும் லைட்டாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ ஒரு தேக்ஸால அந்த 100 ml நெய் ஊற்றிருக்கேன். அது கூட லைட்டாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த பட்டை கிராம்லாம் சேர்த்து சும்மா ஒரு 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விடும். இது கூட அந்த அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டு. இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு லைட் ப்ரௌனிஷாக வரணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்குவோம். பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க மல்லி, புதினா, பச்சை மிளகா அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் வதக்கி விடுங்க. இது கூட பட்டை கிராம் மசாலா, மிளகாய் தூள், அப்புறம் உப்பு இது 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா வாசனை போகிற வரைக்கும் கிண்டி விடுங்க. அந்த பச்சை வாசனை போய் நல்ல ஸ்மெல் வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நல்ல ஸ்மெல் வந்துருச்சு. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். இந்த மட்டனையே இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில், ஒரு மிட் ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுப்போம். பாருங்கள் இந்த மசாலா நல்லா சேர்ந்துருச்சு மட்டன் கூட. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கியிருக்கேன் 5 நிமிஷம். இப்போ இது கூட நம்ம மட்டன் ஸ்டாக் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இது 1 லிட்டர் ஸ்டாக்கு, இன்னொரு லிட்டர். இது இன்னொரு 6 லிட்டர் அரிசி ஊற வச்ச தண்ணி. மொத்தம் 2.5 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா பாயில் ஆக ஆரம்பித்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு மூடி வச்சுருவோம். இப்போ இந்த அரிசி 80% தான் குக் ஆகணும். 80% குக் ஆகிற வரைக்கும் மூடி வச்சுருங்க. இப்போ கரெக்டாக 8 நிமிஷம் குக் ஆகிருக்கு. திறந்து பார்ப்போம். பாருங்கள் ஒரு 80% குக் ஆகிடுச்சு. இதையும் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நம்ம முன்னாடியே ஊற வச்சனால ஃபாஸ்ட்டாக குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம புளிஞ்சு வச்சுருக்க எலுமிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் தேக்ஸாவை பக்கத்து அடுப்பில் மாற்றி வச்சுக்கிறேன். மாற்றி வச்சுட்டு ஒரு நல்ல இரும்பு கல் அதை வச்சுட்டு அது மேலே இப்போ இந்த தேக்ஸாவை வச்சுருவோம். இப்போ நம்ம தம்மில் வைக்க போகிறோம் பிரியாணியை. கரெக்டாக 20 நிமிஷம் வைக்க போகிறோம். இது 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில், 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில். இதான் அது கணக்கு. வாங்க எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஆஹா, சூப்பராக வந்திருக்கு. நல்ல ஸ்மெல்லே தூக்குது. இப்போ மிச்சம் இருக்க அந்த 100 கிராம் நெய்யை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கலாம். அது உங்கள் இஷ்டம். இந்த கிண்டுறப்ப மட்டும் ஒரு நல்லா தின்னான கரண்டியாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு தோசை கரண்டி தான் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் சாதம் உடையாமல் இருக்கும். இப்போது பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வருதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.